Good evening, பிள்ளைகள். Good evening. எல்லாரும் இருக்கிறீங்களா? மிஸ் கதைக்கிறது கேட்குதா பிள்ளைகள்? மிஸ் கேக்குது. Right. Good evening சொன்னா good evening சொல்ல எல்லாரும். உதானே தெரியும் மிஸ்ஸுக்கு. Good evening. Right. Good evening. உங்க மெட்டாக்கள் ஆன் பண்ணிட்டு நித்திர போல. அப்படியா? இருக்கிறீங்களா? பிள்ளைகள் ஆன்சர் பண்ணோம். இருக்கிறார்கள் ஆன்சர் பண்ணோம். Good evening. Good evening, teacher. Good evening. Right. Good evening. Very good. Very good. Right. போன வியாழக்கிழமை பிள்ளைகளை எடுக்க முடியல, திடீரென்று வெளியே போக வேண்டிய சூழ்நிலைமை வந்துட்டது, அதனால எடுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் சாரி ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் ஜாயின் பண்ணினதுக்கு. மாட்டாங்க குரூப்ல எனக்கு ஒருக்கா பிள்ளைகள் போடுங்க, நீங்க யார் யார் வந்த நீங்க சரியா வந்தாக்க எனக்கு ஒரு தம்ஸ் போடுங்க, நான் மெசேஜ் ஒன்று போடுவேன், அதுல வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணாதாக்கல நான் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். ஸோ தயவு செய்து கிளாஸ்ல இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்தீங்களான்னு நான் மெசேஜ் போடுக்கல, ரிப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து ரிமூவ் ஆயிடுவீங்க. அதனால கவனத்துல கொள்ளணும். சரி பிள்ளையா, போன கிளாஸ் நாங்க டென்ஸ் பார்த்தோம், அப்படித்தானே? எல்லா டென்ஸும் பார்த்தோம் முடிச்சுட்டு இருந்தானே. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் அனுப்பினான், யாருமே எனக்கு அனுப்பவும் இல்லை, மெசேஜ் டவுட்னு கேட்கவும் இல்லை. ஸோ நான் நம்புறேன்னு எல்லாருக்கும் விளங்கிட்டேன், இல்லாட்டி இன்னொன்று யாருக்குமே விளங்கலாம். பட் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்றேன், எல்லாருக்கும் விளங்கிட்டேன். அப்படியா? விளங்கிட்டா எல்லாருக்கும் டென்ஸுகள்? Yes, teacher. வெரி குட், தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு நாங்க இன்னொரு சின்ன ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா திஸ், தட், தோஸ், தீஸ், இந்த 4 விஷயம் என்னன்றக்கா பார்க்க போறோம். சரியா? இந்த திஸ், தட், தோஸ், தீஸ் பத்தி நீங்க கொஞ்சம் கிளியர் ஆயினீங்கன்னு சொன்னா ஓ லெவல்ல ஒரு கொஸ்டின் இருக்குது, பிக்சரை பார்த்து எழுதுறது தெரியுமா? 10 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸுக்கு என்ன மாதிரி. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திஸ், தட், தோஸ், தீஸ். ரைட்? ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம் பிள்ளைகள். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் என்னட்ட இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதோட சேர்ந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட்? ஓகே. Primary 2 presents. Primary 2 presents. This, that, these, and those. First, let us learn the use of. Right. இதுல பார்க்கிறதுக்கு முன்னுக்கு this, that, those, these பத்தி எதுவும் தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம். This, that, those, these. என்ன பிள்ளைங்க யாருக்குமே தெரியாதா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? தெரியுமா? தெரிஞ்சாக்க சொல்லுங்க. திஸ், தட், தோஸ், தீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? தெரிஞ்சாக்க சும்மா சொல்லுங்க பாப்போமே.
திஸ்ண்டா மிஸ் அரைக்கில் இருக்கிற ஒரு மேயை குறிக்க பயன்படும். Okay. பீசண்டா அரைக்கில் இருக்கிற பன்மையை குறிப்பிட பயன்படும். Okay. Those. தோசண்டா தூரத்தில் இருக்கிற பன்மை. தட்டண்டா தூரத்தில் இருக்கிற ஒரு மேயை குறிக்க பயன்படும். Very good, very good. So நான் இப்படிதான் ஒரு simplify பண்ணி இந்த வீடியோ பார்க்க போறேன். சரியா? இதுலயும் அதுதான் இருக்குது. Singular and pluralக்கும் and near and far. Near and far, singular, plural. Right? எப்படி நாங்க கால் பண்ணுவோம் ஒரு things or இல்லாட்டிக்கு ஒரு place or whatever. Near and farக்கு நாங்க singular and pluralக்கு என்னென்னதை நாங்க பாவிப்போம் தான் பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? உலங்குதா என்னத்தை பற்றி பார்க்க போறோம்ண்டு? வெரி குட். என்னை 10 பேர் என்னை 10 பேர் பிள்ளைகள் தயவு செய்து நான் மெசேஜ் போட்டேக்குள்ள ரிப்ளை பண்ணிடுங்க. மற்றவர்கள் எல்லாரையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். என்ன விளையாட்டுக்கு இருக்கிறாங்களோ தெரியல, என்னத்துக்கு ஜாயின் பண்றாங்களோ, என்னத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. ரைட், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சவுண்ட் கேக்குதா பிள்ளைகள்? கிளியரா சவுண்ட் காணுமா? Yes, miss. Right. English Zone Primary 2 presents this, that, these, and those. First, let us learn the use of this. This. Look at this. This is a chair. This is a ball. We use this for one person, place, or thing that is near to us. Now, let's learn the use of that. That. Look at that. That is a lamp. That is a book. We use that when we refer for one person, place, or thing that is far to us. Let's learn about these. These. Look at these. These are clothes. Look at these. These are socks. We use these for more than one person, place, or thing that is near to us. Next, let's learn about those. Those. Look at those. Those are pillows. Those are jeans. We use those for more than one person, place, or thing that is far to us. Game time! Are you ready? Right. இதுல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க this, that, those, these. சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்க this ன்னு சொன்னா என்னது, that ன்னு சொன்னா என்னது, these ன்னு சொன்னா என்னது, those ன்னு சொன்னா என்னன்னு பாத்தீங்க.
சரியா? This is a chair. Right? This is a chair ன்னு சொன்னா this ன்னு சொன்னா அதை வந்து நாங்க பயன்படுத்துவோம் சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். சரியா பிள்ளைகள்? this வந்து இப்போ நாங்க சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். And thatும் சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். that சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். ஆனா this வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னா சிங்குலர் எப்பவுமே எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது. இல்ல பாத்தீங்கன்னா this is a ball and this is a chair. அது வந்து அந்த அந்த லேடிக்கு பக்கத்துல இருக்கு. சோ நாங்க this நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்? எங்களுக்கு அருகில ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தோம்னா அது ஏதாவது ஒரு சிங்குலர் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன பயன்படுத்துவோம்? this ன்னு பயன்படுத்துவோம். விளங்குதா பிள்ளைகள்? this எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு சிங்குலரை இண்டிகேட் பண்றதுக்கு, நாங்க சுட்டி காட்டுறதுக்கு, அதுவும் எங்களுக்கு அருகில இருக்கிறது. அருகில இருக்கிறது ஒரு சிங்குலரா இருந்தா அதை நாங்க சுட்டி காட்ட பயன்படுத்துற வேர்ட் என்னது? this. அது போல தட்ன்றது வந்து ஒரு சிங்குலரான ஒரு பொருளோ அல்லது பர்சனையோ நாங்க சுட்டி காட்டுவோம். அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார், கொஞ்சம் தள்ளி இருக்கிறத சுட்டி காட்டுறது. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. this and that சிங்குலருக்கு பாவிப்போம். this and that சிங்குலருக்கு பாவிப்போம். this வந்து near to us, that வந்து far to us. விளங்குதா? this வந்து near to us, that வந்து far to us. ஆனா ரெண்டுமே சிங்குலருக்கு தான் பாவிப்போம். அடுத்தது that சொல்றோமங்க. that அவரு கொஞ்சம் தள்ளி இருக்கு. that is a lamb. That's a lamb. That is a book. That is a lamb and that is a book. We use that for one person or place or thing that is far to us. என்ன பிள்ளைகள்? We use that for one person, place or thing that is far to us. அதாவது எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஏதாச்சும் ஒரு சிங்குலரான பொருள் இருந்துச்சுன்னா, அல்லாட்டிக்கு ஒரு ஆள் இருந்தாலோ அல்லாட்டிக்கு ஒரு பிளேஸ் இருந்தாலோ நாங்க சுட்டி காட்டுறதுக்கு that பாவிப்போம். Right? Very good. And these. அடுத்த word these. These எதுக்கு பாவிப்போம்? Pluralக்கு பாவிப்போம். Plural. These are clothes. Right? Ashara, these are clothes. These are socks. These are socks. So we use these more than one person, place or thing that is near to us. These வந்து near to us. எங்களுக்கு கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து plural-ஆ இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட, more than one person, more than one person, more than one place, more than one thing that is near to us. We use that word these. These. These for more than one person, place or thing that is near to us. எங்களை அருகில இருக்கிற சிங்குலரானவை, ப்ளூரலானவைக்கு நாங்க these பாவிப்போம். And those are pillows. அவை தலையணைகள். Pillows, they are pillows. They are jeans. They are jeans. So we use those for the plural
which is far to us. We use those for more than one person, place, or thing that is far to us. விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கிட்டா? Yes, teacher. Yes. எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க. கவர்ச்சிகா சொல்லுங்க. Why we use this? Why we use this? அருகில் இருக்கிற ஒரு ஒருமையான சொல்ல சுட்டிக்காட்டு. சுட்டிக்காட்டு. ஐயோ இது யாரு? சஜி. நீங்க கதைச்சது ஒண்ணும் அப்பன் விளங்கல. சஜியா? ஐயோ நீங்க காய்ச்ச ஒண்ணும் விளங்கலையே. Right, Sajanda Priya, can you tell me why we use these? Why we use these, or what are the situation we use this word? These. Sajanda Priya. These நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்க நாங்க யூஸ் பண்ணுவோம்? Pluralக்கு. Pluralக்கு. These எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்னொரு விஷயம் இருக்கணும். சிங்குலரா ப்ளூரலா மற்ற இன்னொரு விஷயம் இருக்கணும். கிட்டையா தூரமா? தூர. இல்ல These. கிட்ட. கிட்ட இருக்கிறதுக்கு. கிட்ட இருக்கிறதுக்கு near to usக்கு these பாவிப்போம். தூரம் இருக்கிறதுக்கு those பாவிப்போம். ரைட், ஓகே. நாங்க இப்ப இத நோட் பண்ணிக்கொள்ளுமா பிள்ளைகள்? நோட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தோம்னு சொன்னா விளங்குமங்களுக்கு. ரைட், ஒருக்கா போடுங்க பாப்போம். ஹெட்டிங்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். திஸ், தட், தீஸ், தோஸ் கமா பண்ணியே போடுங்கவா. கமா பண்ணி போடுங்க. திஸ், தட், தீஸ், தோஸ். ஷனா நல்ல தூக்கம் போல. ஷனா தூக்கமா? கிளாஸ் நடக்குது. மதீஸ் ஷனா. மிஸ். எஸ், கிளாஸ் நடக்குது. எஸ் மிஸ். எஸ், நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு நல்ல தூக்கம். ரைட், இதுல எத்தனை பேர் நீங்க தூங்குறீங்கன்னு மிஸ்ஸுக்கு தெரியல. நல்ல காலம் ஷனா ஆன் பண்ணி வச்சிருந்ததுனால தெரியுது. ரைட், மற்ற எத்தனை பேர் நித்திர விடுறீங்க பிள்ளைகள்? உண்மையா படிக்கிறீங்களா இல்லாட்டி நித்திர விடுறீங்களா? தயவு செய்து நித்திர விடுறீங்கன்னு சொன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்க நித்திர விடலாம். ரைட், கடமைக்கு இதுல இருக்க வேணாம். படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இதுல இருந்தா போதும். அதான் குரூப்ல சொன்னா கிளாஸ்ல நான் போடுவேன். யாரா நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்றத போட்டுடுங்க பிள்ளைகள். சரியா? தம்ஸை போட்டுடுங்க, இல்லாட்டிக்கு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். மற்ற கிளாஸஸ்கள் எப்படி நீங்க அட்டன் பண்றீங்களோ தெரியல. என்னுடைய கிளாஸ்ல இருக்கிறேன்னு சொன்னா 2 பேர் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. படிக்கிற பிள்ளைகளை தான் நான் தேடுறேன். சரியா? 1500 ரூபாய்க்கு 6 மாசத்துக்கு யாருமே இந்த மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. வேணும்னா நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். படிக்க விரும்புறாங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த கிளாஸ் நடத்துறேன். சரியா? தயவு செய்த பிள்ளைகள் நீங்க விளையாடி கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து நான் உங்களை கட்டாயப்படுத்தல, நீங்க நிக்கலாம். சரியா? நீங்களாவே லீவ் ஆகலாம். மிஸ் எனக்கு கிளாஸ் பிடிக்கல இல்லாட்டிக்கு ஜாயிண்டா பிடிக்கலன்னு சொன்னா நீங்க லீவ் ஆகலாம். கடமைக்கு இதுல இருக்காதீங்க.
அண்ட் டைம் ஒரு பிரச்சனைன்னா சொல்லுங்க பிள்ளைகள், எல்லாருக்கும் சேர்த்து ஏதாச்சும் ஒரு டைம் ஈவினிங் டைம் செட் ஆகும்னு சொன்னா மாறி போடலாம். 9 சொல்லிக்கல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அது நீங்க தான் பார்த்து சொல்லணும் மிஸ்ஸுக்கு. ரைட், ஓகே, நோட்ஸ் எழுதுவோம். திஸ் போடுங்க பிள்ளைகள். திஸ் போட்டுட்டு 2 எக்ஸாம்பிள்ஸையும் எழுதுங்க. திஸ் போடுங்க, ஹெட்டிங் போடுங்க. திஸ் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள். திஸ் போடுங்க. திஸ் போட்டுட்டு இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் எழுதுங்க. திஸ் இஸ் chair. This is a chair. This is a chair. இந்த this வந்து வேற ஒரு கலரால எழுதுங்க, வேற கலர் பென் பாவீங்க. This is a chair. இந்த நேம் வந்து பிள்ளைகள் வேற கலர் பாவிச்சிங்கன்னா நல்லா. ஏன் this is a chair, this is a lamp ன்னு சொன்னா அதுல என்ன மீனிங்? பாவிச்சோம்னு சொன்னா சிங்கியுலர். சிங்குலர். வெரி குட். சோ அத நீங்க இண்டிகேட் பண்றதுக்கு வரணும்னா நீங்க வேற கலரால பாவிக்கலாம். நாங்க தீஸ் பாவிச்சோம்னா அங்கால எங்களுக்கு ஆ வரும். அப்ப அந்த ஆன்றது வந்து எப்படி எதை வெளிப்படுத்துது எங்களுக்கு? அதுவும் ஒரு ப்ளூரல் என்றதை வெளிப்படுத்தும். சோ இதுல என்றது வந்து ஒருமையை குறிக்கும். எஸ், ஒருமை, சிங்குலர். This is a chair. And another example, this is a ball. This is a ball. This is a ball. And this எங்க பாவிப்ப மாட்டத பிள்ளைகள் அழகா ஒரு பாக்ஸ் பண்ணி, சரியா, அழகா நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா படிக்கிறது உங்களுக்கு விருப்பம் ஆர்வமா இருக்கும். அழகா பாக்ஸ் பண்ணி எழுதுங்க. We use this வேற கலர், this for வேற கலரால எழுதுங்க. One person. ஒன் என்றதையும் இன்னொரு கலர் பாவிங்க. இப்போ ரெட் கலர் திஸ்ஸுக்கு பாவிக்கிறீங்கன்னு சொன்னா ஒன் என்ற ஒரு கிரீன் கலர்ல பாவிங்க. ஒன் பர்சன், பிளேஸ் ஆர் திங் தட் இஸ் நியர் என்றதையும் இன்னொரு கலரால பாவிங்க. நியர் டு அஸ். 3 கலர் யூஸ் பண்ணணும். திஸ்ஸுக்கு ஒரு கலர், ஒன்னுக்கு ஒரு கலர், நியருக்கு ஒரு கலர். எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் குயிக்கா போடுங்க பாப்போமா எல்லாரும். எழுதி முடிச்சிட்டீங்கடா. ரைட். 1 2 3 4 5 Right, okay. This cherry. That. அடுத்தது that. That. That is a lamb. That is a lamb. That is a lamb. That heading போட்டுட்டு தான் பிள்ளைகள் எக்ஸாம்பிள் எழுதுங்க. That. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். That is a lamb. வந்து வேற கலர், வேற கலர். That and வேற கலர்ஸ் பாவீங்க. That is a lamb.
That is a book. That is a book. What a color. That is a book. Right. That is a book and எழுதிட்டு நோட்ஸ் கீழ என்ன பண்ணுவாங்களா? we use this இதுக்கு முன்ன கொடுத்தீங்க அந்த நோட்ஸ் கீழ மிஸ் இது விளங்கலையாப்ப என்ன கேக்குறீங்க? கடைசியா ஒரு நோட்ஸ் எழுத கொடுத்தீங்க மிஸ் அது கீழே இது எழுது. எஸ், முதல்ல நாங்க திஸ் சொல்லினோம், இப்ப தட் எழுதுறோம். So that heading போட்டுட்டு தட்டுக்குரிய எக்ஸாம்பிள் 2 தான் நான். That is a book, that is a lamp. And அது கீழே தான் இந்த பாக்ஸ் ஒன்று பண்ணி அழகா எழுதுங்க. We use that. தட்டுக்கு வந்து வேற கலர், one என்றதுக்கு வேற கலர், person or place or thing. That is far. Far என்றதுக்கு வேற கலர் பாவிச்சு எழுதுங்க. Far to us. எங்களுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற ஏதாவது ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ நாங்க சுட்டி காட்டுறதுக்கு that பாவிப்போம். ரைட், ஓகே. அடுத்தது பாவம். அதை இன்னும் மறுபடியும் போடுங்க மிஸ், நான் எழுதல இன்னும். ரைட் ரைட். பானு இருக்கிறீங்களா? பானு, பானோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? அச்சுவேலியில இருந்து யாரும் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க? யார் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க? அச்சுவேலி, ஜப்னா, அச்சுவேலி. யாருமே இல்லையா? சுபானு, யாருமே இல்லையா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்து போமா? ஓகே மிஸ். ரைட், அடுத்து these. These. ஓகே மிஸ். These are clothes. These and heading போடுங்க. அதுக்கு கீழே 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். எக்ஸாம்பிள்ஸ் 2. These are clothes. Right, அடுத்த எக்ஸாம்பிள். These are socks. என்றதையும் பிள்ளைகள் வேற கலரால் எழுதுங்க. ஏன் வேற கலரால் எழுத சொல்றேன்? ஏன் வேற கலர் பாவிக்க சொல்றேன்? பெண்மை. பெண்மை. வெரி குட். குயிக்கா ஆன்சர் பண்ணணும், அப்பதான் எனக்கும் ஆசையா இருக்கும். ரைட், ஓகே. அடுத்து எழுதுங்க. We use these for more. More என்றதுக்கும் வேற கலர் பாவீங்க. More than, more than one person, place or thing that is near to us. எங்களை பக்கத்துல இருக்கிற நிறைய ஆக்களை அல்லாட்டி இடத்தை அல்லாட்டி பொருட்களை சுட்டி காட்டுறது these.
ரைட். அடுத்தது பிள்ளைகள் those. டீச்சர் திஸ் கொஞ்சம் வைங்க. these. these தானே கேட்டீங்க? ஆமா மிஸ். அடுத்து போமா? ஓகே அடுத்து those. those Excuse me, are teacher. yes. டீச்சர் நான் ஜெசவஞ்சலோஸ் பேசுறேன். எனக்கு சிங்கள கிளாஸ் இருந்தனால நான் இப்பதான் டீச்சர் ஜாயின் ஆனேன். சிங்கள right கிளாஸ் இப்ப முடிஞ்சது. ரைட். அப்ப இப்ப வந்து நாங்க this that those these படிக்கிறோம். இந்த 4 வேர்ட்ஸும் எங்க யூஸ் பண்ணுவோம், ஏன் யூஸ் பண்ணுவோம்னு படிக்கிறோம். நீங்க ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, தோஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே டீச்சர். தோசுக்குரிய 2 எக்ஸாம்பிள்ஸ் தருவன். எக்ஸாம்பிள்ஸ் எழுதி கொள்ளுங்க. எழுதிக்கல எப்படி எழுதணும்னு சொன்னா தோசுக்கு வேற கலர், ஆக்கு வேற கலர், கிலோஸ் வேற கலர் நார்மல் பெண்ணால எழுதுங்க. ஏன் எழுத சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு என்னத்த சொல்லுது? அது வந்து ப்ளூரல்ன்றத சொல்லுது. சரியா? அப்ப இதுவும் ப்ளூரல்ல தான் சொல்லுது. தோஸ்ன்றது வந்து எங்களுக்கு தூரத்துல இருக்கிறதுன்றத சொல்லுது. தோஸ் என்று சொன்னா அவைகள். சரியா? அப்ப அந்த தோஸ் என்றத வேற வேற கலர் பெண்ணால் எழுதுங்க. கிலோஸ் வந்து நார்மல் பெண்ணால் எழுதுங்க. அடுத்தது those are jeans. Those are jeans. அடுத்தது ஒரு பாக்ஸ் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க ஜெய்சன். We use those for more than. அந்த மோர்ன்றதுக்கும் வேற கலர் பென் பாவீங்க. தோஸுக்கு வேற கலர், மோருக்கு வேற கலர், அண்ட் ஃபாருக்கு வேற கலர். Those for more than one person, place or thing that is far to us. எங்களுக்கு தூரமா இருக்கு. ஓகே டீச்சர். தேங்க்யூ டீச்சர். ரைட். ஓகே பிள்ளை. அடுத்த இதுல ஒரு கேம் ஒன்று இருக்கு. சரியா? வைங்களே மிஸ். மிஸ் அத கொஞ்சம் வைங்க. ஓகேயா? ஓகே மிஸ். Far கேம் to ஒன்று இருக்கு us. பிள்ளைகள். ரைட். அப்ப நான் மிஸ் Game கேக்குறாங்க சொல்ல time. போறீங்க. Are you ready? Let's go. Blank is a desk. ரைட். இதுல என்னென்ன வரும்னு சொல்ல போறீங்க. இப்ப நான் மிஸ் கேக்குறாங்க சொல்லணும். திலோஜன், fill in the blanks. This or that. That is a desk. திலோஜன் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பாருங்க.
dash is a desk. இதுல இருக்கு this That or is that ஆ வரும். a desk. விளங்கல? That that is a that desk. that that வந்து எங்க இருக்கு? தூரம் இருக்குதா பக்கத்துல இருக்குதா? அருகில் விளங்கலப்பா? பக்கத்துல அப்ப பக்கத்துல இருக்கிறது நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? this or that ஆ? Miss, நான் இப்பதான் மிஸ் ஜாயின் ஆகுனேன் அந்த கவரேஜ் ப்ராப்ளம்னால. ரைட் ரைட் ஓகே. அப்ப சாயந்த பிரியா சொல்லுங்க. This. this ரைட் ஓகே பாப்போம். This or that? This is a desk. என்ன சொன்னா Correct. near to us என்ன near to us. Blank yes is it's a clock. right. ஷானா சொல்லுங்க ஷானா. மதீஷ் ஷானா. That is a clock. that is a clock. ஏன் that போடுறீங்க? அது வந்து தூரமா இருக்கு மிஸ் அந்த கேர்ள்ல இருந்து. right பாப்போம். This or that? very good. That is a clock. right Excellent. okay very good. Blank are toys. கஸ்தூரி சொல்லுங்க பாப்போம். These. these and these. பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கு right பாப்போம். These or those? What do you think, kids? These are toys. these Very are good. toys. okay very good. Blank are books. Risni சொல்லுங்க. dash are books. these are those. those those are again those.